ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா. ஓம் குருப்யோ நமः. நமஸ்தே சுகுருநாதம். காஞ்சி பீட்டம் சுரபுஜிதம் திவ்யகணவேசம் காஞ்சிம் ஜெகதம் நமஸ்தே பரகணசிந்தம் ஞானதம் சாத்ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுகதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் முழங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு என்னடா குறுக்கப்படுத்துன்னு இருக்க, நான் உள்ளே போகணும். என்னடா குறுக்கப்படுத்துன்னு இருக்க, நான் உள்ளே போகணும். இது சொன்னது யாருன்னா காமாட்சி சுரூபமாக அங்கே வந்தவா யாரோ சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் அந்த மாதிரியான புது புது அனுபவங்கள் வரா மாதிரி பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் காமாட்சி அவருடைய அனுகிரகம் இது இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம நினச்சா ஒன்றுமே நடக்காது. ஆன்மீக கட்டுரைகள்லாம் எழுதிந்த பரணிதரன் ஸ்ரீதரன் அவ சொல்லுவா. பரணிதரன் அந்த பேர் அது மாதிரி உண்டு அந்த கட்டுரைகளில். அவர் இதை சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் நேராக பார்த்தது, அவர் ஈடுபட்டிருக்கார், அந்த அனுபவத்திலேயே அவர் இருக்கார். நுங்கம்பாக்கத்தில் உபனிஷத் ஆசிரமம்னு ஒன்று இருந்திருக்கு. அதை ஒரு சன்னியாசி, ஒரு யதி, அவர் தான் அது பார்த்துட்டு வர்றார். அவர் தான் அங்கே சன்னியாசியாக இருக்கார். அதுக்கு அடுத்தது யார் சன்னியாசின்னு தெரியல, அதுக்கு விஷயம் தெரில, அவருக்கு சிஷ்யரை பற்றி தெரியல. அந்த இது சன்னியாசி திடீர்னு சித்தி ஆயிட்டார். ஆனதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய மனுஷா பரணிதரனும் சேர்ந்து இவெல்லாம் அந்த சன்னியாசி இந்த மாதிரி சித்தியானவரை என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. அவளுக்கு அந்த ப்ரொசீஜர் எதுவும் தெரியாது. அந்த மாதிரி அதிஷ்டானம் இதெல்லாம் அந்த காரியங்கள் எதுவும் தெரியாது அவளுக்கு. ஆனால் என்ன பண்ணால் அது நம்ம பரணிதரன் இருக்காரு, அப்போ பிரச்சனையே கிடையாது. அவருக்கு மாப்பிரிவா ஒருத்தர் தானே தெய்வம், கண்கண்ட தெய்வம் நம்மளை மாதிரி. ஆனால் என்ன பண்ணார், அவள் எல்லாரையும் கூட்டிட்டு நேராக அங்கே வந்தார். அதில் யாரும் முக்கியமானவளோ அவள்லாம் கூட்டிட்டு ஒரு காஞ்சி மடத்துக்கு வந்தார். வந்த விஷயத்த சொன்னார். பெரியவா எல்லாத்தையுமே கேட்டுன்ட்டு அவர் அது எப்படி பண்ணணும் என்னன்றத விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க. அப்போ திடீர்னு இந்த பரணிதனுக்கு பொறி தட்டின மாதிரி ஒன்று வந்தது. அதான் நம்ம பார்க்கணும். பரமேஸ்வரனோட அனுகிரகம் இல்லைன்னா நடக்காது. உடனே அவர் சொன்னார், பரணிதரன் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் பெரியவா. இவர் இன்னைக்கு வெடிக்காலத்தால் சித்தியானார் அந்த யதி. ஆனால் அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி அந்த மடத்தில் அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்க உபனிஷத் ஆசிரமத்துக்கு கேட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு வயசான ஒரு சுமங்கலி ஒரு அம்மா வந்திருக்கா. அம்மாள் அவள் இவர் குறுக்கு அப்படி படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாளாம், என்னடா குறுக்கப்படுத்துட்டு இருக்க, நான் உள்ளே போகணும், வழிவிடு அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. அந்த மாதிரி சொன்னோடனே அவருக்கு கனவு போயிடுத்து. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அங்கே இருக்கவாக்கிட்ட எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். அது சொல்லி தான் எனக்கும் அது தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் சித்தியானார் அந்த யதி அப்படின்னு சொன்னாராம். பெரியவா சிரிச்சுட்டு இருக்கா. பெரியவா அப்போ ரொம்ப டீட்டெயிலாக அதை கேட்டுக்கலன்னா அப்போ பெரியவா தான் அங்கே போயிருக்கா அப்படின்னு தெரியுறது. காமாட்சி தான், அதில் என்ன இருக்குது. அதனால் பெரியவா சிரிச்சுட்டு அதை ஒன்றும் அதை பற்றி அதை எப்படி சொல்வார், சாம இருக்கார். அப்போது உடனே அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்குது பேச்சு. உடனே அங்கே யாரோ ஒருத்தர் வராரு, ஒரு மாமா வராரு. ஏதோ கையில் ஒரு தட்டில் ஒன்று வச்சுருக்கார். அது மேலே ஒரு வஸ்திரம், பட்டு வஸ்திரத்தை போட்டு மூடி வச்சுருக்கார். அவர் அதை அப்படியே முன்னாடி வச்சுட்டு கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து சொல்கிறார், நான் மகாபிரிவாளுக்கு காணிக்கையாக இதை சமர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு விக்கிரகம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னார். அப்போ அணுக்கு தொண்டரை விட்டுட்டு அந்த வஸ்திரத்தை அப்படின்னு எடுத்தாருன்னா காமாட்சி. அப்போ எப்படி அமையிறதுன்னு நம்ம பார்த்துக்கணும். காமாட்சி விக்கிரகம். உடனே என்ன பண்ணார், அதை எடு அப்படின்னு எடுத்து பெரியவா அதை வாங்கி தடவி இது பண்ணிட்டு
இதை அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னா அந்த அதுக்குள்ளேயே அந்த வந்தவர் யார் ஒன்று கொண்டு வந்து அந்த காமாட்சி விக்கிரத்தை கொடுத்தாரோ அவர் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டார். அவர் சீன்லேயே இல்லை. அவர் இது வரைக்கும் அந்த மடத்து பக்கமே வந்தது இல்லை அப்படின்னு மடத்துக்காரா வந்து நம்ம இவருக்கு சொல்லியிருக்கார், ஸ்ரீதருக்கு, பரணிதரன் கிட்ட. இவர் ஏதோ புதுசாக இருக்குது, அவர் யாருன்னே எந்த ஊர்லேருந்து வந்தார் என்னன்னு தெரியல, ஏதோ வந்தார் கொடுத்தார் போயிட்டார். அப்புறம் பெரியவா சொல்லியிருக்கா, இந்த விக்கிரகம் வேறு வந்திருக்கு, ஒரு நல்ல சகுனமாக தெரிகிறது, ஆனாலும் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் இதில் உபனிஷத் ஆசிரமத்தில் அதை பிரதிஷ்டை பண்ணி இதுக்கு பூஜையெல்லாம் கிரமமாக பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மடத்துக்கு யாரும் அந்த மடத்துலேருந்து இருக்கவாடும் ஒன்று 2 பேர் இருந்தால் அவாக்கிட்ட பெரிய மாப்பிரியம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அப்போ காமாட்சி அங்கே வந்திருக்கா. அந்த காமாட்சியாக வந்தது அந்த அவள் தான் வந்து அவரை அந்த எத்தியை அந்த சன்னியாசியை கூட்டின்னு போயிருக்கா அங்கே எது அவர் சித்தியான போதுன்றதும் தெரியுறது. அப்போ பெரியவா வந்து அதை சிரிச்சுன்ட்டு அந்த காமாட்சி விக்கிரமம் அங்கே வருது, அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அதை பூஜை பண்ணுது. அப்போ அந்த காமாட்சியே அங்கே இருக்கட்டும், அது வந்தது காமாட்சி தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன எப்படி நடந்ததுன்னு. ஆனால் பரமேஸ்வரனான மகாபெரிவா காமாட்சி ஸ்வரூபம் அவருக்கு எல்லாமே தெரியுமே. அதனால் எப்பேற்பட்ட அனுபவம் இதை வந்து நம்ம பரணிதரனுடைய அனுபவங்களில் வந்து அதை பார்த்துட்டு நம்ம இவர் கணேஷ சர்மா அவர் சொன்னதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர மகாபெரிவா பாதமே சரணம், மகாபெரிவா பாதமே சரணம்.